வெல்கம் டு தமிழ் காவியம். எபிசோட் 84. நெற்றிக்கண் வீரா மூலமா இந்த உலகத்துக்கு கெட்டவங்க அழிஞ்சு நல்லவங்க வாழ்வாங்கன்னு சொல்ல வருதா, இல்ல அவங்களோட அட்டகாசம் இன்னும் தொடருமா? இது எதுவுமே தெரியாது. ஆனா அவன் உடம்புல இருந்து வெளியேறின அந்த கருப்பு சாயமோ கலரோ உருவமோ அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சரியா தெரியல. ஆனா அது 2 இடத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. பல ஆயிரம் வருஷமா இருந்த கல் எப்படி திடீர்னு கீறல் ஏற்பட்டு பிளந்து இருக்குன்னு ஒரு பக்கமும், இன்னொரு சைடு இவ்வளவு நாள் இருட்டையே பார்க்காதவங்களுக்கு திடீர்னு மாற்றம் ஏன் நடந்துச்சுன்னு புரியாமலும் குழம்பி தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வீரா வெளியே அவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டா பண்ணிட்டு அவனோட ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருந்தான். சித்து வீராவை டிஸ்டர்ப் பண்ணல. எப்போதும் போல 2 பேருக்கும் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு அவனோட வேலைய பார்த்துட்டு இருந்தான். அகாடமில இன்னைக்கு அசம்பிளி இருக்கு, அதனால சித்து வீராவை எழுப்புனான். நேத்து மயக்கத்துல விழுந்தவன நெற்றிக்கண் தான் இங்க கொண்டு வந்து சேர்த்துச்சு. நெத்தியில ரத்தம் வந்த இடம் மட்டும் லைட்டா வலிக்க மெதுவா கண்ணை திறந்தான் வீரா. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு வீரா நெத்தியில சித்து கை வச்சு பார்க்க உடனே வீராவோட உடம்புல அதிர்வு ஏற்பட்டுச்சு. சித்து நெற்றிக்கண் இடத்தை தொட்டதும் இந்த மாதிரி ஆகுதுன்னு வீரா புரிஞ்சுக்கிட்டான். சித்து கைய நிதானமா விலக்கி விட்ட வீரா, தெரியலடா, தாமரை குளத்து தண்ணியில குளிச்சுட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்கு, போக போக சரியாயிரும் அப்படின்னு சமாளிச்சான். நேத்து ஏன் நீ அகாடமிக்கு வரல? நாங்க 2 பேரும் உனக்காக ரொம்ப நேரம் சாப்பிடாம கூட காத்துட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சித்து கேட்டான். இல்லடா, கொஞ்சம் மெடிக்கல் பெவிலியன்ல வேலை இருந்துச்சு, அதான் வர முடியல அப்படின்ட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நின்னான் வீரா. அவனுக்கு திரும்பவும் வலி லைட்டா ஸ்டார்ட் ஆன உடனே முன்னாடி நாள் மாதிரி ஏதாவது பிரச்சனை வருமான்னு பயம் வந்துச்சு. ஆமா, வீராக்கு முன்னாடி நாள் நடந்த எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. ஆனா பறந்தது அப்புறம் கல்ல தூக்கி எரிஞ்சது மட்டும் அவன் நினைவுல இல்ல. நேத்து கருப்பா இருந்த உடம்பு பழையபடி மாறினதுக்கு பட்டுதான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்கான். நெற்றிக்கண் பட்டுக்கிட்ட இத பத்தி வீராக்கு எதுவும் தெரிய வேண்டான்னு சொல்லிடுச்சு. தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு வெளியே வந்த வீரா சித்து கலக்கி வச்சிருந்த டம்ளரை பார்த்துட்டு, என்னடா அதுக்குள்ள பூச்சியெல்லாம் விழுந்திருக்கு, பார்த்து பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டான். சித்து வீராவையும் அவன் டம்ளர் வச்சிருந்த இடத்தையும் மாறி மாறி பார்த்துட்டு, அங்க இருந்து எப்படி உனக்கு டம்ளருக்குள்ள இருக்கிற பூச்சி கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான். வீராக்கு இந்த மாதிரி ஏன் சொன்னோன்னு தெரியல. சாதாரணமா நெற்றிக்கண் பெரிய பெரிய விஷயத்தை தான் ஸ்கேன் பண்ணி சொல்லும். சின்ன பூச்சி பத்தி எதுக்கு எனக்கு சொல்லுச்சுன்னு புரியல. அதை விட இப்ப சித்துவை சமாளிச்சாகணும். இது என்னடா பெரிய ஆச்சரியமான விஷயம், கொஞ்சம் அந்த இடத்த சுத்தி பாரு, எவ்வளோ குப்பையா இருக்கு, அதை வச்சுதான் சொன்னேன் அப்படின்னு சித்துவ ஓர கண்ணால பார்த்தான். நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சித்து எப்போதும் போல வீராக்கு ஆமா சாமி போட அந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டான். சரி சித்து, எனக்கு முத்து மாஸ்டர் கூட கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அவரை பார்த்துட்டு அசம்பிளிக்கு வந்துடுறேன், நீ இப்ப கிளம்பு அப்படின்னு அனுப்பி வச்சிட்டான். கதவை சாத்திட்டு திரும்பவும் கண்ணாடி முன்னாடி வந்த வீரா நெற்றிக்கண்ணை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் அரண்மனையில இந்த சூப்பர் பவர் அவனுக்கு கிடைச்ச அன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சது. இப்போ அந்த மாதிரி ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு அவன் இருந்த இடத்த சுத்தி ஒரு ரவுண்டு அடிச்சான். ஆனா பெருசா எதுவும் காட்டல. ஏன் வெளியே போய் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு வீராக்கு தோணுச்சு. அதுக்கு காரணம் நெற்றிக்கண் சும்மா எந்த விஷயமும் பண்ணாதுன்னு இவ்வளவு நாள் அவன் புரிஞ்சுக்கிட்டான். நேரா கிறிஸ்டல் மலை கிட்ட வந்துட்டான். அவன் கண்ணை அவனாலே நம்ப முடியல. அதாவது போன தடவை வரும்போது மலைக்கு வெளியே இருந்த கிறிஸ்டல்ஸ் மட்டும்தான் வீராவால பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா இப்போ மலைக்கு உள்ள இருக்கிற கோடிக்கணக்கான கிறிஸ்டல்ஸ் சர்வசாதாரணமா அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மலைக்கு உள்ள இருக்கிற பாம்பு வாயில இருந்து வெளியே வர்ற கிறிஸ்டல் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுதுன்னு வீரா தெரிஞ்சுக்கிட்டான்.
அதே மாதிரி அன்னைக்கு டாஸ்க் பண்ண கூட்டிட்டு வந்தவங்க பாம்பு பத்தி சொன்ன விஷயம் சும்மா கண் துடைப்புக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்போ சரியா அவன் காது கிட்ட, உன் நெத்தியிலிருந்து வந்த ரத்தம் இந்த உலகத்தை ஆள போகுது, என் கால் தடத்தை ஃபாலோ பண்ணி நடந்து வா அப்படின்னு ஒரு குரல். எது, உன் கால் தடத்தை நான் ஃபாலோ பண்ணணும்னா நானும் பறந்துதான் வரணும் அப்படின்னு வீரா பட்டுவை பார்த்து சிரிச்சான். ஆமா, அவன் காதுல அப்படி சொன்னது பட்டுதான். வீரா பட்டு விளையாடுதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் வாழ்க்கையே மாற போகுதுன்னு அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கல. எப்படி இருக்கு புது பவர் அப்படின்னு பட்டு கேட்க, காலையில டம்ளர்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப கிறிஸ்டல் மலை வரைக்கும் சொல்லி முடிச்சான். இனிமே மனுஷங்க உடம்புல இருக்கிற ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாறை மலை எல்லாத்த பத்தியும் உன் கண்ணுக்கு நெற்றிக்கண் காமிக்கும் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. இந்த பவர் கிடைக்கதான் நேத்து என் உடம்பு அப்படி பாடாப்பட்டுச்சா அப்படின்னு வீரா கேட்க, பின்ன எல்லாம் உனக்கு ஈஸியா கிடைச்சிடுமா அப்படின்னு அவன் குமட்ல குத்துச்சு பட்டு. சரி பட்டு, எனக்கு அகாடமிக்கு போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு வீரா சொல்ல, இப்படியே போகாத, கொஞ்ச நாளைக்கு நெத்தியில துணி இருக்கட்டும் அப்படின்னு பத்ரா சொல்லி அனுப்பி வச்சுச்சு. இங்க அசம்பிளி ஆரம்பிச்சுச்சு. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. வீரா லேட்டா வந்து ஜாயின் பண்ணத சஞ்சீவன் பார்த்துட்டான். இத வச்சு இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு ஒரு முடிவோட வி மாஸ்டர் காதுல விஷயத்தை போட்டான். எல்லாரும் அசம்பிளி முடிஞ்சு கிளம்ப வீராவும் அவன் ஸ்டேஜ் பசங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான். அப்ப அங்க ஒரு பையன், உன்னை வி மாஸ்டர் வந்து பார்க்க சொன்னாரு அப்படின்னு விஷயத்த சொல்ல, நெத்தியில துணி கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு வீராவும் வேகமா அவர் இடத்துக்கு வந்துட்டான். அங்க சஞ்சீவன் வி மாஸ்டர் கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ இவனா அப்படின்னு வீராக்கு சலிப்பு வந்தாலும் வி மாஸ்டருக்கு மட்டும் மரியாதை கொடுத்துட்டு தைரியமா நின்னான். உண்மைய சொல்ல போனா அசம்பிளிக்கு யாராவது லேட்டா வந்தா வி மாஸ்டருக்கு பிடிக்காது, கண்டிப்பா பனிஷ்மெண்ட் உண்டு. ஆனா வீரா கிட்ட அவரால எந்த கேள்வியும் கேட்க முடியல. அதுக்கு மேல கோவமே வரல. ஏனோ அவனை மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் போல அவருக்கு தோணுச்சு. சஞ்சீவன் இதோ இப்ப வீராவை திட்டுவார், அவனை வெளியே அனுப்பிடுவார் அப்படின்னு கனவு கோட்டை கட்டிட்டு இருந்தான். ஆனா வி மாஸ்டர் ஒரே பேச்சா, நீ தாமரை குளத்துக்கு போயிட்டு பத்திரமா வந்தியா அப்படின்னு அத பத்தி மட்டும் விசாரிச்சுட்டு வீராவை அனுப்பி வச்சிட்டாரு. இவரை நம்பி நம்ம ஏமாந்து போறது இது என்ன புதுசா அப்படின்னு சஞ்சீவனும் தலையில அடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டான். வீரா அசம்பிளில 6th ஸ்டேஜுக்கு உண்டான டெக்னிக்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி முடிஞ்சு அவனுக்கு கிடைச்ச நெட்ரிக்கன் பவர் மூலமா நிறைய விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான். பிரேக் டைம் வந்துச்சு. இப்போ எல்லாம் சித்து தாரா கூட தான். வீராவும் சாப்பிடுறான். பாத்தியாடா, இப்பெல்லாம் வேற அகாடமில இருந்து வந்த பசங்களுக்கு தான் இங்க மவுஸ் ஜாஸ்தி அப்படின்னு பக்கத்துல ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு இருந்தது வீரா காதுல விழுந்துச்சு. உடனே சித்து தாராவை பார்த்து, ஏண்டி ஏதாவது ஏடா கூடமா பண்ணி வச்சியா அப்படின்னு கோவமா கேட்டான். அவளுக்கும் பக்கத்துல பேசிட்டு இருந்தது காதுல விழுந்துச்சு. டே லூசு, அவங்க யாரையும் கோவமா திட்டல, பொறாமையா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிய வச்சா. திரும்பவும் அந்த பசங்க, நமக்கு மாஸ்டர்ஸ்க்கு காக்கா பிடிக்க தெரியலடா, ஆனா புதுசா வந்தவங்க ஈஸியா குறுக்கு வழியில புகுந்து தாமரை குளை வரைக்கும் போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு வீராவை நேரடியாவே தாக்குனாங்க. சித்து வீராவை பார்க்க அவன் அமைதியா இருன்னு ஜாட காட்டினான். வீரா அமைதியா இருக்கான்னு அந்த பசங்க ரொம்ப ஓவரா கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல வாய் வலிச்சு அவங்க கிளம்பிட சித்து அந்த டேபிளை தட்டி அவன் கோவத்தை காட்டினான். என்னடா பண்ற அப்படின்னு தாரா அலறி சித்து கைய பிடிச்சுக்கிட்டா. எனக்கு கோவமா வருதுடி, பாரு அவனுங்க அண்ணனை எப்படி எல்லாம் பேசுறானுங்க, ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு பல்ல கடிச்சான். வீரா கை கட்டி சித்துவை தான் பார்த்துட்டு இருக்கான். உன்ன மாதிரி எனக்கும் கோவப்பட தெரியும், ஏன் எழுந்து அவங்கள 2 அடி கூட அடிச்சிருக்க முடியும், அதனால என்ன பிரயோஜனம் சொல்லு அப்படின்னு கேட்டான். மனசு சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு தாரா சித்து 2 பேரும் ஒரே டைம்ல ரைமிங்கா சொன்னாங்க. கண்டிப்பா இருக்காது, அன்னைக்கு மாதிரி பிரச்சனையை இழுத்து விட்டு திரும்பவும் வி மாஸ்டர் முன்னாடி அசிங்கமா நின்னுட்டு இருந்திருப்போம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், எது பண்றதுக்கு முன்னாடியும் உங்க குடும்பத்தை ஒரு தடவை யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டான் வீரா. அவங்களும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டாங்க.
அடுத்த நாள் அசம்பிளில ரூபினி, கொம்பன், யோகி 3 பேரும் மாஸ்டர் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க. மிச்ச பசங்களோட பசங்களா வீரா கீழே நின்னு நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். இவங்க 3 பேரும் என்னோட ஆஸ்தான சிஷ்ய ஸ்டூடெண்ட்ஸ்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த லிஸ்ட்ல வீராவையும் நான் சேர்த்துக்க போறேன், வாப்பா அப்படின்னு வி மாஸ்டர் கூப்பிட சந்தோஷத்துல ஓடி வந்து அவர் பக்கத்துல நின்னுக்கிட்டான். அங்க நிறைய பேருக்கு வீரா வந்த 2 மாசத்துல இப்படி ஒரு ப்ராக்ரஸ் காட்டினதுல பொறாம வந்துச்சு. அது அவங்க முகத்துல தெரிஞ்சாலும் வி மாஸ்டர் அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு. நீங்க 4 பேரும் லைப்ரரி கிட்ட போய் வெயிட் பண்ணிட்டு இருங்க, நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு வி மாஸ்டர் சொன்னாரு. ரூபினி, கொம்பன் சகஜமா வீரா கிட்ட பேசிட்டு வர யோகி மட்டும் முறுக்கிக்கிட்டான். அதுக்கு காரணம் சஞ்சீவன் நிறைய தப்பான விஷயத்த யோகிக்கு சொல்லி கொடுத்து நல்லா கெடுத்து வச்சிருக்கான். ஒரு வழியா இவங்க 4 பேரும் லைப்ரரிக்கு வந்து சேரவும் புதுசா வேற அகாடமி பசங்களும் அங்க வந்து இறங்கினாங்க. எல்லாரும் 6th ஸ்டேஜ் பசங்கன்னு அவங்க பேசிக்கிட்டது காதுல விழுந்துச்சு. ஆனா சைஸ்ல டபுள் ட்ரிபிளா இருந்தாங்க. வீரா கேங் ஒரு பக்கமும் அந்த புது பசங்க கேங் ஒரு பக்கமும் நின்னு பேசிட்டு இருக்க அவங்கள 2 பேர் ரூபினிய வம்பு இழுத்தாங்க. இந்த மாதிரி அழகான குட்டிங்க இங்க இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே இந்த அகாடமில வந்து சேர்ந்திருப்பேன் அப்படின்னு ஒருத்த மேல இருந்து கீழே வரைக்கும் ரூபினிய வக்கரமா பார்த்து சொன்னான். உடனே கொம்பன் அவன் கழுத்தை நெரிச்சு, இந்த மாதிரி பேச்சு எல்லாம் இங்க வச்சுக்காத தம்பி, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு மிரட்டினான். அதுக்கு அந்த பையன் கொம்பன் கையை நிதானமா எடுத்து விட்டு, என்னது தம்பியா, எனக்கு என்னமோ நீ அந்த பொண்ணுக்கு அடியாள் மாதிரி தெரியுது, வேணும்னா என்ன மாமான்னு கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி முடிக்கல. அவன் வாயை கிழிச்சிருந்தான் கொம்பன். அதுக்குள்ள வீராவும் ரூபினியும் அவனை பின்னால இருந்து இழுத்து சண்டை போட வேணான்னு தடுத்தாங்க. ஐயோ செல்லம், நீ இந்த மாதிரி என் கையை பிடிச்சி இழுப்பன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அவனை இன்னும் 4 ஆற அரைஞ்சிருப்பேனே அப்படின்னு அந்த பையன் மேல மேல ரூபினிய சீண்டிக்கிட்டே போனான். அவ்வளவுதான், கொம்பம் பொறுமை இழந்து அந்த பையனை அடி வெளுக்க அவங்க ஆளுங்க இவனை திரும்பவும் அடிக்கன்னு பிரச்சனை பெருசாயிடுச்சு. இப்ப வரைக்கும் யோகி எதுலையும் தலையிடல, ஒரு ஓரத்துல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். இப்ப கொம்பனை அந்த பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். என்னதான் வீராக்கு புது பவர் நெட்ரிகன் மூலமா கிடைச்சிருந்தாலும் முன்னாடி நாள் அவன் உடம்புல ஏற்பட்ட மாற்றத்துல கொஞ்சம் சோர்வா தான் இருந்தான். இறங்கி சண்டை போடுற அளவுக்கு அவனுக்கு தெம்பு இல்ல. அதனாலதான் கொம்பனையும் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணான். இந்த பக்கம் கொம்பனால ஒரு கட்டத்துக்கு மேல 4 பேரை சமாளிக்க முடியல. அதுக்கு காரணம் அவங்க கையில வெப்பன் வச்சு அவனை தாக்கிட்டு இருந்தாங்க. இவங்க அசம்பிளில இருந்து நேரடியா இங்க வந்ததால யார்கிட்டையும் எதுவுமே இல்ல. வீரா கீழே இருந்தே மேல லைப்ரரியில யாராவது மாஸ்டர்ஸ் இருக்காங்களான்னு தேடி பார்த்தான். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க, பெரியவங்க யாரும் இல்ல. அதுக்குள்ள ரூபினி கொம்பனை காப்பாத்தணும்னு நினைச்சு, நீங்க எல்லாம் தைரியமான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட மோதுங்க அப்படின்னு பொசிஷன்ல நின்னா. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு வீரா கத்த, கொம்பனுக்கு அதை கூட சொல்ல முடியல, அந்த அளவுக்கு சோர்ந்து போயிருந்தான். என்ன பண்ண சொல்ற வீரா, சில டைம் இந்த மாதிரி தர கெட்டவங்களுக்கு பேசிட்டு இருந்தா போதாது, நம்ம கைவரிசையை காட்டணும் அப்படின்னு ரூபினி கோவமா சொன்னான். ரூபினி பேச்சு அந்த பசங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதனால கொம்பனை விட்டுட்டு அவளை சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்போதான் பட்டு என்ட்ரி கொடுத்துச்சு. என்ன வீரா, வி மாஸ்டருக்கு ரைட் ஹேண்டா செலக்ட் ஆனதா கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம், என்னோட வாழ்த்துக்கள், நீ மேலும் மேலும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு வாழ்த்துச்சு. வீரா பட்டுவை கண்டுக்காம ரூபினியை தான் பார்த்துட்டு இருந்தான். ஹை, இன்னைக்கு மாஸ் சீன்ஸ் இங்க நடக்க போகுது, நான் ஜாலியா பார்க்க போறேன் அப்படின்னு துள்ளி குதிச்சு பட்டு அந்த பக்கம் போய் நின்னுடுச்சு. பட்டுக்கு வீரா உடம்ப பத்தி நல்லாவே தெரியும், இருந்தாலும் அவனே எழுந்து நின்னு இந்த விவகாரத்தை சமாளிக்கணும்னு தான் ஒதுங்கி நின்னுடுச்சு. இங்க ரூபினிய சுத்தி இருந்தவங்க, நீதான் இங்க வாரிசுன்னு கேள்விப்பட்டோம், உனக்கு யாரும் பாடி கார்ட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்க, ரூபினி அதிர்ச்சியா கொம்பனை திரும்பி பார்த்தா. அவனுக்கு காதுல எல்லாம் விழுந்தாலும் எதுவும் பண்ண முடியாம பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். ஆனா ரூபினி மனசு தளர விடல. ஆமா, நான் இங்க ராணி தான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பல்லக்குல சொகுசா போயிட்டு வர்றவ கிடையாது, உங்களை எல்லாம் பிரிச்சு மேய போறவ அப்படின்னு காலால எதிர இருக்கவனை ஒரு எத்து விட்டா. அவன் சுருண்டு போய் கீழே விழ மிச்ச பசங்க உடனே கையில இருக்கிற ஸ்வாடை எடுத்து ரூபினி உடம்புல சர மாதிரியா கோடு போட்டுட்டாங்க. வீராக்கு டென்ஷன் ஆயிடுச்சு.
யோகி கிட்ட ஒரு தடவை ஹெல்ப் பண்ண சொல்லி பேசி கூப்பிட்டு பார்த்தான். ஆனா அவன் அசையல. வழியில மயங்கி வீரா மேல விழ ஸ்வாட் வச்சிட்டு இருந்த பசங்க அவளை நெருங்கி வந்தாங்க. ஆனா வீரா நின்னுட்டு இருந்த பொசிஷனை பார்த்து அவங்க கையில இருந்த அத்தனை வெப்பன்ஸும் தானா கீழே விழுந்துருச்சு. எபிசோட் 85. வீரா, யோகி, கொம்பன், ரூபினி 4 பேரும் லைப்ரரியில காத்துட்டு இருக்கும் போது இன்னொரு அகாடமி பசங்க வம்பு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல கொம்பன் முதல்ல அவங்க கூட சண்டை போட்டு உடம்ப பஞ்சர் ஆகி உட்கார்ந்துட்டான். அதனால ரூபினி களத்துல இறங்க அவங்க ஸ்வாடு வச்சு அவளை காயப்படுத்தினாங்க. யோகி இதெல்லாம் கண்டும் காணாம நிக்க வீரா உடம்பு சரியில்லைனாலும் அவங்கள ஒரு வழி பண்ண எழுந்து நின்னான். அது வரைக்கும் காயப்படுத்திட்டு இருந்தவங்க வீரா நின்னுட்டு இருந்த பொசிஷனை பார்த்து கையில வச்சிருந்த ஸ்வாடு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க முகமும் வெளுத்து போயிருந்துச்சு. ரூபினி ரத்த காயத்தோட மயக்கத்துல இருந்தாலும் அவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னு திரும்பி பார்த்து அவளுக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு. அங்க வீரா 5 விரலை சேர்த்து ஸ்வாடு மாதிரி ஆக்கி அதோட எஜ்ஜில நெருப்பு பொறி பறக்க எதிரில் இருக்கிறவங்கள கொன்னு போடுற அளவுக்கு வெறியோட இருந்தான். அது அன்னைக்கு லைப்ரரிக்கு வந்த டிராகன் டீம் அவனுக்கு சொல்லி கொடுத்த ஸ்வாட் டெக்னிக் தான். வீரா 15 நாள் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணதால ஈஸியா அவனால தப்பு இல்லாம பண்ண முடிஞ்சது. கொம்பன் தட்டு தடுமாறி எழுந்து வந்து ரூபினி கையை பிடிச்சு பின்னாடி கூட்டிட்டு வந்துட்டான். இங்க வம்பு பண்ண கும்பல தேடி ஒருத்தன் வந்தான். பாக்குறதுக்கு அவன் தான் தலைவன்னு தெரிஞ்சது. என்னடா போனமா வந்தமான்னு இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரையும் தள்ளிட்டு முன்னாடி வந்து நின்னான். அந்த வெட்டி பசங்களும் நடந்ததை சொல்ல உண்மையான நல்ல தலைவனா இருந்தா அவங்கள போட்டு அடிச்சிருப்பான். இவனும் கேவலமானவன் போல இருக்கு. அதனால வீராவை எதிர்த்து நின்னான். என்னது கைய ஸ்வாடு மாதிரி வச்சு வித்தெல்லாம் காமிச்சா நீ பெரிய இவனா? இதெல்லாம் பண்ணா உனக்கு யாரும் இங்க கிரீடம் வைக்க மாட்டாங்க. முடிஞ்சா என் கூட ஃபைட் பண்ணு அப்படின்னு சொன்னான். உடனே வீரா என்ன ஃபைட் பண்ணணும், எதுவா இருந்தாலும் நான் ரெடி அப்படின்னு சொல்ல அவன் பேசின தோரணையில அவங்களுக்கு கொஞ்சம் நடுக்கம் வந்துருச்சு. நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்றோம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நின்னாங்க. வீரா சிரிச்சுக்கிட்டே திரும்பி ரூபினிய பார்க்க அவ கொம்பன் பின்னாடி போய் நின்னுக்கிட்டா. நீங்க 2 பேரும் ரத்த காயத்தோட ரொம்ப நேரம் அங்க இருக்க வேண்டாம், உடனே போய் மெடிகேஷன் எடுத்துக்கங்க அப்படின்னு வீரா அக்கறையா சொன்னான். பரவாயில்ல வீரா, உனக்கு யாராவது சப்போர்ட்டுக்கு இருந்தே ஆகணும், அவங்கள பார்த்தா கொஞ்சம் மோசமானவங்க மாதிரி தெரியுது அப்படின்னு கொம்பன் சொன்னான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு திரும்பி யோகிய கூப்பிட அவன் என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். இவன அப்படின்னு வீரா கோவமா யோகிய நெருங்கின சமயம் கொம்பன் அவனை தடுத்து நிறுத்திட்டான். வீரா ப்ளீஸ், என்னால முடியலன்னா கண்டிப்பா அடுத்த செகண்ட் இங்க இருக்க மாட்டேன். அதனால நீ எங்களை பத்தி யோசிக்காம முதல்ல அவங்கள பாரு. எதிரில இருந்த கும்பலை காட்டினான். ஒரு வழியா அந்த கும்பல் கலந்து பேசி ஷேடோ ஃபைட் வச்சுக்கலான்னு சொல்ல யோகி அதை கேட்டு சிரிச்சிட்டான். வீராக்கு அதெல்லாம் கால் தூசின்னு அவங்க 3 பேருக்கும் நல்லாவே தெரியும். அதுக்கு தான் இந்த ரியாக்ஷன். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் அந்த தலைவன் வச்சான். நாங்க உன்னை சாதாரணமா நினைச்சிட்டோம், உன் பேரு வீராவாமே, ஏதோ இந்த அகாடமிக்கு வந்து 2 மாசத்துல பெரிய பெரிய சாகசெல்லாம் பண்ணிருக்கேன்னு இப்பதான் ஒருத்தன் சொன்னான். அதனால சாதாரண ஷேடோ ஃபைட்டா இல்லாம நாங்க சொல்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னான். உடனே கொம்பன், அது எப்படி, ஒரு ஃபைட்டுன்னு வந்துச்சுன்னா 2 பக்கமும் பேசி முடிவு பண்ணி ஸ்டாண்ட் எடுக்கணும், நீங்க மட்டும் சொல்றதை எங்களால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னான். அப்ப பயந்துட்டேன்னு ஒத்துக்க, பெரிய வித்தகாரனா இருந்தா எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும், இப்படி பின்வாங்க கூடாது அப்படின்னு நக்கல் அடிச்சான். நீயும் ஆளுங்களும் நடந்துகிட்ட விதத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க மாஸ்டர் பின் எடுக்க போறாரு, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு கொம்பன் சொன்னான். பயந்தாங்கோலிங்களா? அப்பவே நினைச்சேன் பாக்குறதுக்கு சின்ன பசங்க மாதிரி இருக்கிறீங்க, சும்மா வாய்ஸ் அவடால்னு கரெக்டா நிரூபிச்சாச்சு. போ, நீயும் அந்த பொண்ணு பின்னாடி நில்லு அப்படின்னு வீராவை தள்ளி விட அவனை தள்ள முடிஞ்சாதானே. அப்படியே வீரா வெறப்பா நின்னுட்டு இருந்தான். பாருடா, சார் தான் ஹீரோவான், இவரை ஜீரோ ஆக்கிடலாமா அப்படின்னு அந்த தலைவன் சிரிக்க பின்னாடி பசங்களும் கொலுன்னு சிரிச்சாங்க. அதுக்கு கொம்பன்,
வீரா இவங்க பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை, இவங்களோட சண்டை போட்டு நீ நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது, வா போலாம் அப்படின்னு திரும்ப சஞ்சீவன் வந்துட்டான். போன காரியம் வழங்கின மாதிரி தான் அப்படின்னு கொம்பன் எரிச்சலா திரும்பி நிக்க, அதுக்குள்ள சஞ்சீவன் எங்கடா போய் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்த அப்படின்னு நக்கலா கேட்டான். இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு கொம்பன் எதிரில் பசங்களை கூப்பிட்டு, இவர் எங்க மாஸ்டர், உங்களால முடிஞ்சா இவரோட ஆளுகிட்ட மோதி பாருங்க அப்படின்னு வேணும்னே சஞ்சீவனை மாட்டி விட்டான். சஞ்சீவன் தான் கேடியாச்சே, யோகி கிட்ட கண்ணாலேயே என்ன நடந்துச்சுன்னு கேட்க, அந்த எருமையும் ஒரே செகண்ட்ல நடந்ததை சொல்லிடுச்சு. அவனும் வீராவை முடிக்க வேற வேற விதமா ட்ரை பண்ணி தோத்து போனதால இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்க முடிவு பண்ணிட்டான். அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு கொம்பா? இப்ப இந்த ஆகாயமலை அகாடமியை பொறுத்த வரைக்கும் வீரா தான் பெரிய தலைகட்டு, அவனால எல்லாரையும் சமாளிக்க முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா சஞ்சீவன். ஐயோ, எவ்வளவு நேரம் தான் இந்த சீனு இப்படி இழுத்துக்கிட்டே போகும் அப்படின்னு பட்டு தான் எரிச்சலா இருந்துச்சு. ஏன் வீரா நீ எதுவுமே பேசாம இருக்க அப்படின்னு பட்டு கேட்க, இவங்க எந்த அகாடமியில இருந்து வந்திருக்காங்கன்னு ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இவங்க ஒரு வெத்து கும்பல், அதுக்காக அந்த பவரை யூஸ் பண்ணாத அப்படின்னு பட்டு சிரிச்சுச்சு. அதுக்குள்ள சஞ்சீவன் வீரா தோள் மேல கை போட்டு, உன்னால முடியும், அவங்கள ஒரு கை பாரு, நான் இதை வச்சு உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்ல, வீரா அவன் கையை தட்டி விட்டான். உன் சிபாரிசு எனக்கு எங்கேயும் வேணாம், என்னை எப்படி பார்த்துக்கணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு வீரா முகத்தை எரிச்சலா வச்சுக்கிட்டான். இங்க அந்த கும்பல் சொடுக்கு போட்டு, என்ன சின்ன பையன் மாதிரி இருக்கிறவரை மாஸ்டர்னு சொல்லி எங்களெல்லாம் ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, சஞ்சீவன் பார்க்கறதுக்கு வீரா கொம்பன் மாதிரி சின்ன வயசா தான் இருப்பான், அப்படி இருந்தாலும் அவன் மாஸ்டர் ஆனது ராணா போட்ட பிச்சை. சஞ்சீவனை அந்த கும்பல் கிண்டல் பண்ணதை கேட்டு யாருக்கு கோபம் வந்துச்சோ இல்லையோ, யோகி முன்னாடி வந்து மூச்சு வாங்க நின்னான். உங்க பேச்சு அவங்களோட நிறுத்திக்கணும், என் மாஸ்டர் எதுக்காவது இழுத்தீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பல்ல கடிச்சான். இத பார்த்த சஞ்சீவன் மனசுல, அட எருமை, உன் முதலாளி விசுவாசத்தை இப்படித்தான் காமிக்கணுமா? அவங்க எக்கு தப்பா உன்னையும் என்னையும் சண்டைக்கு கூப்பிட்டா வீராவை எப்படிடா மாட்டி விடுறது அப்படின்னு யோகிய பின்னால இருந்து இழுத்தான். அந்த கும்பல் வீரா அண்ட் டீமை கோமாளி மாதிரி பாக்குறத வீரா புரிஞ்சுக்கிட்டான். அவங்க எல்லாரும் என் மேல இருக்கிற பாசத்துல இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீ ஏதோ ஃபைட்டு பத்தி பேசிட்டு இருந்தியே சொல்லு அப்படின்னு கை கட்டி நின்னா வீரா. ஷேடோ ஃபைட் தான் பண்ண போறோம், நான் தான் உனக்கு ஆப்போனண்டா இருக்க போறேன், அப்புறம் உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என் கூட 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க, உனக்கு சைட்ல தெரியிற நிழல் வச்சு முதல்ல 3 பேர்ல என்ன கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஃபைட் ஆரம்பிக்கும்னு சொன்னான். சபாஷ், சரியான போட்டி அப்படின்னு சஞ்சீவன் கைத்தட்ட மத்தவங்க எதுவும் காட்டிக்கல. கொம்பன் ரூபினியை பொறுத்த வரைக்கும் வீரா சமாளிப்பான்னு நம்பிக்கை இருந்துச்சு. யோகி ராணா மாஸ்டர் கீழே இருந்த வரைக்கும் அவனுக்குன்னு மரியாதையும் கம்பீரமும் இருந்துச்சு. எப்ப சஞ்சீவனோட கைக்குள்ள வந்தானோ அவன் ஆடுற ஆட்டத்துக்கு இவன் மத்தளம் வாசிச்சுட்டு இருக்கான். பட்டுவும் வீரா கிட்ட, நெத்தியில இருக்கிற துணிய எந்த காரணத்துக்கும் கீழே விழாம பாத்துக்க அப்படின்னு மட்டும் சொல்லுச்சு. எப்போதும் அகாடமியில ஷேடோ ஃபைட்டுக்குன்னு ஒரு பெரிய ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க, ஆனா இது பொது இடம், இங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்க எல்லாருக்குமே ஆர்வம் இருந்துச்சு. அந்த கும்பலோட தலைவன் பக்கத்துல இருந்த சுவரை காட்டி, இதுதான் இப்போதைக்கு ஸ்கிரீன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டான். வீரா ஓகேன்னு தலையாட்ட சண்டை ஆரம்பிச்சிச்சு. வீரா கூட சண்டை போட போறவனை 2 நிமிஷம் மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்க அலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீரா திரும்பி சுவரை பார்த்து நின்னுடணும். இந்த பக்கம் வீரா எதிரில் 3 பேர் கை கோத்து நிக்க அவங்க நிழல வீரா உத்து கவனிக்க ஆரம்பிச்சான். ஒரே நிமிஷம் தான், இந்த 3 பேர்ல நான் பார்த்தவன் இல்லைன்னு அந்த சுவரை பார்த்துக்கிட்டே அடிச்சு சொன்னான் வீரா. கொம்பனும் ரூபினியும் அந்த இடத்தையே அலற விடுற மாதிரி கை தட்டி குதிச்சாங்க. யோகி சஞ்சீவன் முகத்துல ஈ ஆடல. மொத்தம் 3 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வீராக்கு கிடைச்சிச்சு. ஆரம்பத்துல 3 பாயிண்ட்டும் வீரா கண்டுபிடிச்சு ஃபைட் பண்ணணும்னு சொல்லி இருந்தாங்க. ஏனோ இப்போ அவங்களுக்கு சின்ன தடுமாற்றம் வந்துருச்சு. அதனால 2வது பாயிண்ட்டுக்கு வீராவை இந்த பக்கம் நிக்க வச்சுட்டு அந்த பக்கம் அந்த தலைவன் வந்து நின்னான். இப்போ அவன் வீராவோட நிழலை பார்த்து சண்டை போட ஆரம்பிக்கணும். வீரா ஒரு பொசிஷன்ல கை வச்சு நிக்க இந்த பக்கம் அந்த பையன் அலறிட்டான். அவன் கண்ணுக்கு டிராகன் முகமும் கீழே சாதாரண உடம்பும் நிழலா தெரிஞ்சிச்சு. ஐயோ அப்படின்னு அலறி அடிச்சு திரும்பி வீராவை பார்த்துட்டான். எப்போதுமே ஷேடோ ஃபைட்ல போட்டி போடுற வரைக்கும் ஆப்போனண்ட்டை பார்க்க கூடாது. இவன் பயத்துல அலறி திரும்ப அவ்வளவுதான், அந்த பாயிண்ட்டும் வீராக்கு கிடைச்சிருச்சு. மொத்தமா போட்டியை ஜெயிச்சிட்டான்.
எங்க போனாலும் இவனுக்கு வெற்றியான்னு சஞ்சீவனால எப்போதும் போல ஆத்திரத்தை அடக்க முடியல. அதே சமயம் வீரா அந்த கும்பல் தலைவனை ஓங்கி ஒரு அற விட்டா. உங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்கன்னா கேவலமா? இப்படித்தான் உங்க வீட்டு ஆளுங்களை கேலி பண்ணுவீங்களா அப்படின்னு எல்லாரையும் அடிச்சு வெளுத்தா. அதுக்குள்ள வி மாஸ்டர் அங்க வந்துட்டாரு. நடந்தத ரூபினி ஒண்ணு விடாம சொல்ல அந்த அகாடமி பசங்களோட மாஸ்டரை கூப்பிட்டு வெளுத்து வாங்கிட்டாரு வி. அதே சமயம் வீராவை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சிச்சு. கிளம்பும் போது கல்கி மாஸ்டர் அவர்கிட்ட சொன்ன விஷயத்த அசை போட்டு பார்த்தாரு வி. அதாவது முன்னாடி நாள் வீரா உடம்புல இருந்து அந்த கருப்பு வெளியே போன சமயம் இங்க வி மாஸ்டருக்கு உடம்பு நடுங்குச்சு. அது விஷயமா கல்கி மாஸ்டர் கிட்ட கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்டார். வீரன் இல்ல, அவன் ஒரு மாவீரன். இங்க இப்போ நம்ம இடத்துல சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கான். அவனால உலகத்துக்கே நல்லது நடக்க போகுது அப்படின்னு கல்கி மாஸ்டர் சொல்ல ஆர்வமா வி யார் அந்த பையன்னு கேட்டார். ஆனா கல்கி அதுக்கு பதில் சொல்லாம சிரிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டார். இப்போ அதை நினைச்சு பார்த்த வி மாஸ்டர் ஒருவேளை அந்த பையன் ஏன் வீராவா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு பார்த்தாரு. ஆனா வாய் விட்டு அதை கேட்கல. அவனையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்க இங்க ஒருத்தனுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சது. சஞ்சீவன் தான் வி மாஸ்டரை உலுக்கி, நம்ம லைப்ரரிக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, பசங்களை உள்ள கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு கோவமா கேட்டான். அதுக்கு முன்னாடி இவங்க 4 பேருக்கும் நான் ஒண்ணு தரப்போறேன் அப்படின்னு அவங்க கையில சின்ன ரிப்பன் மாதிரி துணியை கொடுத்தாரு. அது ஒரு டேக் மாதிரி இருந்துச்சு. வீரா, ரூபினி, கொம்பன், யோகி 4 பேரும் அவங்க இடது கையில அதை கட்டிக்கிட்டாங்க. அதுல இருக்கிற நிலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் நம்ம அகாடமி டிசைன். எல்லா பசங்களுக்கும் அடுத்த மாசம் அதை கொடுக்க போறேன். நீங்க 4 பேரும் இனிமே என் கூடவே இருக்க போறதில்ல. இப்பவே கொடுத்துட்டேன். இனிமே இத போடாம வரக்கூடாது அப்படின்னு வி மாஸ்டர் சொன்னாரு. இவங்க 4 பேருக்கும் கொடுத்தது போக வி மாஸ்டர் கையில இன்னும் 2 டேக் இருந்துச்சு. உடனே சஞ்சீவன், மாஸ்டர் வேற யாருக்காவது காத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். அப்போ சரியா 2 பொண்ணுங்க மூச்சு வாங்க ஓடி வந்தாங்க. மாஸ்டர், அகாடமில இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. தலையாட்டினான். அச்சோ அப்படின்னு வீரா கிட்ட வந்த விதுஷி கண் கலங்கிருச்சு. ஐயோ, இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கா அப்படின்னு வீராக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நீ ஆம்பளை பசங்க கூடவே இருக்க மாட்டியா அப்படின்னு ஒரு குரல். யாருன்னு பார்க்காமலே வீராக்கு அது மயூரின்னு தெரியும். ஆமா, நீ எந்த ஸ்டேஜ்ல இருக்க? நீ வேற அகாடமில இருந்து இங்க வந்திருக்கியா, இல்ல இதான் உன் இடமா அப்படின்னு வீரா மயூரிய கண்டுக்காம விதுஷி கிட்ட பேசினான். ஏ, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா அறிவில்ல, இப்படித்தான் ஒரு பொண்ணு மேல போய் விழுவியா அப்படின்னு மயூரி கத்த. அது லைப்ரரியா இருக்கிறதுனால வி மாஸ்டர் உட்பட எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. வீராக்கும் விதுஷிக்கும் ரொம்ப தர்ம சகடமா போச்சு. வி மாஸ்டர் தள்ளி யார் கூடயோ பேசிட்டு இருந்ததால மயூரி எதுக்காக கத்துனான்னு அவருக்கு தெரியாது. இருந்தாலும் தூரத்துல இருந்தே அவளை கண்டிச்சு வாய மூடுன்னு சொன்னாரு. ஆனா இங்க பக்கத்துல இருந்த எல்லாரும் மயூரி பேசினது நல்லாவே காதுல விழுந்துருச்சு. முக்கியமா கொம்பனும் ரூபினியும் வீராக்கு 2 பக்கம் வந்து நின்னு விசாரிச்சாங்க. மயூரி திரும்பவும் அதே பாட்டைத்தான் பாடுனா. ஆனா அவங்களால வீராவை சந்தேகப்பட முடியல. இருந்தாலும் முதல் தடவை பார்க்கும்போது எதுக்கு இந்த வெறுப்புன்னு வீராவை கேட்க அவன் தாமரை கொள்ள விஷயத்த சுருக்கமா சொன்னான்.
வீரா சொன்னதை கேட்ட இன்னொரு உருவமும் இதுதான் சரியான நேரம்னு அவங்க பக்கத்துல வந்துச்சு. எபிசோட் 86. மயூரி வீராவை வி மாஸ்டர் கூட பார்த்ததும் ஷாக் ஆகிட்டா. அதுக்கும் மேல வீராக்கு அவர் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டு இவன் கிட்ட என்ன இருக்குன்னு மாஸ்டர் இப்படி மேல விழுறாரு அப்படின்னு மனசுல வீராவை திட்டிட்டு இருந்தா. எல்லாரும் லைப்ரரியை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது வீரா தெரிஞ்ச பொண்ணு தானேன்னு விதுஷி கிட்ட சகஜமா பேசிட்டு இருந்தா. இத மயூரியால தாங்கிக்க முடியல. திரும்பவும் எல்லார் முன்னாடியும் வீராவை மட்டம் தட்டியே பேசினான். வீரா, இந்த மாதிரி எல்லாம் இங்க பண்ணக்கூடாதுன்னு மயூரிக்கு ஒத்து ஊதிட்டு வந்தான் சஞ்சீவன். நீ இதுல தலையிடாத அப்படின்னு வீராக்கு இப்போ சஞ்சீவன் மேல செம்ம கடுப்பு வந்துச்சு. என்ன ஏது அப்படின்னு தெரியாம வேணும்னே பிரச்சனைய பெருசாக்க சஞ்சீவன் பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு பதிலடி கொடுத்தான். மயூரிக்கு திடீர்னு என்ன தோணுச்சு தெரியல. அவளும் சஞ்சீவன் கிட்ட, மாஸ்டர் நாங்க இந்த விஷயத்தை பார்த்துக்கிறோம், தயவு செஞ்சு நீங்க தலையிட வேண்டாம் அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னான். அசிங்கப்பட்டாட்டோக்காரன் அப்படின்னு பட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுச்சு. அதுக்குள்ள வி மாஸ்டர் அங்க வர எல்லார் குரலும் அப்படியே அடங்கி போச்சு. இங்க விதுஷி முகமே சரியில்லை. முதல் முறை மயூரி மேல அவளுக்கு செம்ம கடுப்பு வந்துச்சு. அத எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி மயூரி கூப்பிட்டும் திரும்பாம அப்படியே நின்னுட்டு இருந்தா. கூப்பிடுறது காதுல விழல, எதுக்கு இப்படி கல்லூலி மங்கி மாதிரி நின்னுட்டு இருக்க அப்படின்னு மயூரி கோவமா விதுஷிய கேட்டா. நான் நேரடியாவே கேட்கிறேன், எதுக்கு வீராவை நீ டார்கெட் பண்ற? அதான் அன்னைக்கு நம்ம குளிக்கும் போது பார்க்கலன்னு அந்த பிரச்சனை பத்தி பேசி முடிச்சாச்சு இல்லையா? திரும்பவும் எதுக்கு எல்லா இடத்துலயும் அவமானப்படுத்துற அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேட்டா. எம்மா, யாருடி உனக்கு இவ்ளோ பேச கத்து கொடுத்தது அப்படின்னு மயூரி விதுஷிய ஆச்சரியமா பார்த்தா. நான் ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது, என் கண்ணு முன்னாடி நடக்கிறது எல்லாமே எனக்கு புரியத்தான் செய்யும் அப்படின்னு விதுஷி பதிலடி கொடுத்தா. ஐயோ, சாது மிரண்டா காடு கொள்ளாது போல இருக்கே அப்படின்னு கொஞ்சம் பயந்த மயூரி, சரி சரி ஏதோ தெரியாம பேசிட்டேன், மூஞ்சியை தூக்கி வச்சுக்காத, சாதாரணமா இரு அப்படின்னு விதுஷிய சமாதானப்படுத்த ட்ரை பண்ணா. அதுக்கப்புறம் அங்க எதுவும் பேச்சுவார்த்தை இல்ல. எல்லாரும் வி மாஸ்டர் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சாங்க. அகாடமி உள்ள வந்த உடனே கொம்பனுக்கும் ரூபினிக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண அனுப்பி வச்சாச்சு. கல்கி இடத்துக்கு முன்னாடி முத்து ஒரு பையன் கூட நின்னு பேசிட்டு இருக்கிறத வி மாஸ்டர் பார்த்தாரு. எப்ப வந்த ஜீவன், வா அப்படின்னு மாஸ்டர் சத்தமா கூப்பிட ஓடி வந்து அவருக்கு குனிஞ்சு மரியாதை கொடுத்தான் அந்த பையன். வீரா யோகிய தவிர அங்க எல்லாருக்கும் அந்த பையனை தெரியும். ஜீவன் ஆகாயமலை அகாடமியை சேர்ந்த ஸ்டூடெண்ட். எப்படி வீரா வேற இடத்துக்கு போய் தன்னோட திறமைய காட்டிட்டு வரானோ அந்த மாதிரி தான் ஜீவனும் போயிருந்தான். நல்ல வாட்ட சாட்டமான முகம், கிட்டத்தட்ட வீரா வயசுதான் இருக்கும். ஆனா கண்ணாலேயே எல்லாரையும் வசியம் பண்ணிடுவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு அட்ராக்டிவ் ஐஸ்ன்னு சொல்லலாம். மாஸ்டர் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ஜீவன் வி கால்ல விழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு மயூரி முகத்தை சுழிச்சுக்கிட்டா. உடனே பட்டு, இவ யார் கூட தான் சகஜமா இருப்பானே தெரியலையே, எல்லாரையும் திட்டுறா அப்படின்னு மயூரிய பார்த்து சொல்லுச்சு. நல்லாயிரு ஜீவன் அப்படின்னு சொன்ன வி திரும்பி வீரா யோகிய மட்டும் அறிமுகப்படுத்தி வச்சாரு. கொஞ்ச நேரம் பேசிட்டு வி மாஸ்டர் கிளம்ப இப்ப பசங்க மட்டும்தான் ஒன்னா நின்னுட்டு இருந்தாங்க. என்ன வாயாடி, இப்பயாச்சும் அடங்குனியா இல்ல இன்னும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு மயூரிய வம்புக்கு இழுத்தான் ஜீவன். வாடி போடின்னு மரியாதை இல்லாம பேசின அப்புறம் நானும் அசிங்கமா திட்டிடுவேன் அப்படின்னு மயூரி வரிஞ்சு கட்டி சண்டைக்கு நின்னா. நீ அசிங்கமா பேசலன்னா தானே எனக்கு ஆச்சரியம் அப்படின்னு மாறி மாறி ரெண்டு பேரும் 10 நிமிஷத்துக்கு விடாம ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஜீவன் தான் சோர்ந்து போயிட்டான். அம்மா தாயே என்ன விட்டுடு அப்படின்னு கை கூப்ப, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு பெரிய மனசு பண்ணி அவனை விட்டா மயூரி. அதுக்கப்புறம் சகஜமா யோகி கிட்ட மட்டும் பேச ஆரம்பிச்ச ஜீவன் வீராவையும் கவனிக்க தவறல. என்ன வீரா, இவனும் சஞ்சீவனாலா
அப்படின்னு பட்டு சந்தேகமா கேட்க, எனக்கு என்னமோ அந்த மாதிரி தெரியல அப்படின்னு வீரா சொன்னான். அதுக்குள்ள ஜீவன், நீங்க ஸ்வாட் ஃபைட் பண்ணத லைப்ரரி முன்னாடி பார்த்தேன், தயவு செஞ்சு அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க், இனிமே பண்ணாதீங்க அப்படின்னு அக்கறையா வீராக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஓ, இவன் அப்பவே வந்துட்டானா, எதுக்கு என் மேல இவ்வளோ அக்கறை அப்படின்னு வீரா யோசிச்சான். உடனே பக்கத்துல இருந்த விதுஷி, ஐயோ நீங்க ஃபைட் பண்ணீங்களா, நான் பார்க்கலையே அப்படின்னு வருத்தமா சொன்னான். உனக்காக வேணும்னா திரும்பவும் ஃபைட் பண்ணி காமிக்கிறேன் சரியா அப்படின்னு வீரா கேட்டான். அறிவில்லாம பேசாத விதுஷி, வேண்டாம் வீரா, நீ இனிமே அந்த மாதிரி ஸ்வாட் ஃபைட் பண்ணாத அப்படின்னு முதல் தடவை மயூரி அடங்கின குரல்ல அக்கறையா பேசினா. நீயா பேசியது அப்படின்னு அதிசயமா மயூரிய சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்துச்சு பட்டு. வீராக்கும் ஆச்சரியம்தான். இப்போ விதுஷி தான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு வீரா சார்பில் கேட்டா. நீ ஒன்னும் வெப்பன் வச்சு சண்டை போட்டு இருக்க மாட்டேன், விரலை ஸ்வாடா மாத்தி சண்டை போட்டு இருப்ப கரெக்டா அப்படின்னு மயூரி அவ லைப்ரரிக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்தது அச்சு பிசகாம கேட்டா. இந்த பொண்ணுக்கு வாய்க்கு வாய் கைக்கு கை இருக்கு அப்படின்னு பட்டு கூட மயூரிய பாராட்டுச்சு. உடனே வீரா, ஓவர் பில்டப் கொடுக்காம விஷயத்த சொல்றியா அப்படின்னு கொஞ்சம் கடுப்பா கேட்டான். இப்ப போனானே ஜீவன், அவன் கூட ஒரு பையன் சுத்திட்டு இருப்பான். 2 பேரும் செம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நீ பண்ண மாதிரி ஸ்வாட் ஃபைட்ல பொசிஷனை மாற்றி வச்சு அவன் இப்போ உயிரோட இல்லை, அதனால தான் உனக்கும் அக்கறையாக சொல்லிட்டு போனான் அப்படின்னு மயூரி புரிய வச்சா. வீராக்கு ஜீவனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்லையே, ஒருத்தரை முதல் தடவை பார்க்கும்போது இந்த அளவுக்கு உரிமை எடுத்து பேசுறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டான். விதுஷி வீராவை பார்த்துக்கிட்டே மயூரி காதில் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல, நீ ரொம்ப ஓவரா பண்ற அப்படின்னு கோவமா சொன்னான். நீ ஏன் இந்த பொண்ணை எப்ப பாரு திட்டிட்டே இருக்க அப்படின்னு மயூரிய கேட்டான் வீரா. அவளுக்கு உன்னை அப்படின்னு மயூரி ஆரம்பிக்கிறதுக்குள்ள விதுஷி அவ வாய பொத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டான். வீரா புருவத்தை சுருக்கி அவங்கள பார்த்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அன்னைக்கு முழுசும் வி மாஸ்டர் கூடவே இருந்து டாஸ்க்கு, அசம்பிளி வேலை, மாஸ்டர்ஸ் இல்லாத சமயத்தில் பசங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும்னு முக்கியமானதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. வீராக்கு உடம்பு சோர்வு ரொம்பவே இருந்துச்சு. எவ்வளோ பெரிய விஷயத்தை நெற்றிக்கண் மூலமா பண்ணியிருக்கான், அதனால அந்த தாக்கம் 2-3 நாள் இருக்கும். பட்டு பட்டு அப்படின்னு அதை வேலை பண்ண விடாம நோண்டிட்டு இருந்தான் வீரா. எலிய அம்மனமா போகுதுன்னு அவனை முறைச்சு பார்த்த பட்டு, என்ன அழகிய பார்க்கணுமா அப்படின்னு அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு கேட்டுச்சு. ஆமா அப்படின்னு வீரா வேகமா தலையாட்ட, அழகி இப்போ உங்க ஊருக்கு போயிருக்கா, அங்க போனா அம்மா அப்பா யாரு கண்ணுலையாவது மாட்டுவ, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுச்சு. நான் அன்னைக்கு மாதிரி அவகிட்ட பேசிட்டு அம்மா அப்பாவை தூரத்துல இருந்து பார்த்துட்டு உடனே வந்துடுறேன், ப்ளீஸ் என்னை அனுப்பி வையே அப்படின்னு கேட்டான். அதுக்கான ஏற்பாடு உடனே நடந்தது. அடுத்த 1 மணி நேரத்துல அவன் வீட்டு வாசல்ல இருந்தான் வீரா. வீடு திறந்திருக்க அமைதியா யாரு கண்ணுக்கும் படாம அவன் ரூமுக்கு போயிட்டான். உள்ள வந்தவன் சந்தோஷத்துல துள்ளி குதிக்காத குறைதான். அவன் அழகி கட்டில்ல நல்லா தூங்கிட்டு இருந்தா. நேரா போய் பின்னால இருந்து அவளை கட்டிக்கிட்டு அவனும் தூங்க ஆரம்பிச்சான். அழகி வயிற்று மேல அவன் கை இருக்க அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்து அடிச்சு புடிச்சு எழுந்து உக்காந்தா அழகி. வீரா அப்படின்னு சந்தோஷத்துல அவன் கைய அழுத்தி கொடுக்க அவளை இழுத்து அப்படியே அவன் மேல போட்டுக்கிட்டான். 2 பேரும் கொஞ்ச நேரம் எதுவும் பேசிக்கல. அந்த மௌன நிலைய அப்படியே அனுபவிச்சாங்க. எப்படி இருக்க அப்படின்னு 2 பேரும் ஒரே சமயத்துல ஆரம்பிச்சு அதுக்கு பதிலும் சொல்லி முடிக்க அப்பத்தான் அழகி வீரா நெத்தியில இருந்த துணியை பத்தி விசாரிச்சா. அவன் சாதாரணமா காயம்னு சொல்ல அழகிக்கு அதுவே கஷ்டமா இருந்துச்சு. சரிடி, வீட்டுல யாருமே இல்லையா, கீழே கதவு வேற திறந்திருக்கு, நீ பாட்டுக்கு மேல படுத்துட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டான். அப்பா வெளியில போயிருக்காங்க, அம்மா எங்க தாத்தாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே மிர்னா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரலையா அப்படின்னு அவனை திரும்பி கேள்வி கேட்டா. வீரா பதில் சொல்லாம இருக்க அழகி புருவத்தை உயர்த்தி என்ன அப்படின்னு கேட்டா. எப்ப இருந்து எங்க அப்பா அம்மா உனக்கு அப்பா அம்மா ஆனாங்க அப்படின்னு கேட்க வீரா கோவத்துல கேட்கறான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லாம தலை குனிஞ்சுக்கிட்டா அழகி.
அவ தாடைய நிமித்தி, இந்த உரிமை எனக்கு இருக்கு, என்ன அலோ பண்ணு அப்படின்னு அவளோட இதழ்ல பட்டும் படாம முத்தம் வைக்க அழகி உடம்பு சிலுத்து அடங்குச்சு. எந்த உரிமையில நீ கூப்பிட்ட அப்படின்னு கேட்டா, நான் கேட்டா அதுக்காக அழுவியாடி, உனக்கு இல்லாத உரிமையா? அவ கண்ணுல வழிஞ்ச கண்ணீரை தொடச்சான் வீரா. ஆமா, நீ எப்ப ராணா மாஸ்டர் அகாடமில இருந்து இங்க வந்த? திரும்பவும் அங்க போவியா இல்ல இங்கேயே இருக்கிறதா ஐடியாவா அப்படின்னு வீரா கேட்டான். தாத்தாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால 1 மாசம் நம்ம அகாடமில பிராக்டிஸ் பண்ண பர்மிஷன் கேட்டு வந்தேன் அப்படின்னு அழகி சொன்னான். சரி மேடம், எப்படி என் ரூம்ல தைரியமா படுத்துட்டு இருக்கீங்க? அம்மா அப்பா எதுவும் சொல்லலையா அப்படின்னு அவ மூக்கோட மூக்கு உரசி கேட்டான். டெய்லியும் ஏதாவது சாக்கு சொல்லிட்டு இங்க வந்துடுவேன், அப்படியே உன் ரூமை ஒரு தடவை விசிட் பண்ணாதான் எனக்கு தூக்கம் வரும். இன்னைக்கு யாருமே வீட்டில் இல்லையா, அதான் கொஞ்ச நேரம் இங்கேயே படுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அழகி எந்த அளவுக்கு தன்னை நேசிக்கிறான்னு வீராக்கு புரிஞ்சுச்சு. சித்துக்கு சொன்னதுதான் அவனுக்கும். ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்த பிறகுதான் மிச்சதெல்லான்னு அவளை கொஞ்சம் ஆசையை அடக்கிக்கிட்டான். ஆனா கொஞ்ச நேரம் கூட அது தாக்கு பிடிக்கல. அப்படியே கிடைச்ச நேரத்தை மிஸ் பண்ணாம அம்மா அப்பா மிருனா ஜெயா மாறான்னு எல்லாரையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டான் வீரா. 1 மணி நேரம் முடிஞ்சு கிளம்புற டைம் வந்துச்சு. இந்த தடவை அழாம அவனை அனுப்பி வைக்கணும்னு அழகி வீரா கைய கெட்டியா பிடிச்சுக்கிட்டா. அவ கன்னத்துல முத்தம் கொடுக்கணும்னு வீரா குனிய அந்த டைம் அழகி திரும்ப உதட சேர்ந்துடுச்சு. இந்த தடவை விரும்பியே 2 பேரும் நீண்ட நெடிய முத்தத்தை பரிமாறிக்கிட்டாங்க. அழகி கன்னத்தை கையில ஏந்திக்கிட்ட வீரா, சாரிடி, இதெல்லாம் தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா என் பொண்டாட்டி அப்படிங்கிற உரிமையில மட்டும்தான் நான் அதெல்லாம் பண்றேன் அப்படின்னு அவ நெத்திய முட்டி சொன்னான். நானும் அதே உரிமையில தான் நீ கொடுத்ததை ஏத்துக்கிட்டேன் வீரா, கண்டிப்பா உன்னை தப்பா நினைக்கல அப்படின்னு சிரிச்சா அழகி. பிரியவே மனம் இல்லாம 2 பேரும் அவங்க இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. வீரா அவனோட ரூமுக்கு வந்த உடனே பட்டு அவனை பிடிச்சுக்கிச்சு. எல்லார் பத்தியும் விசாரிக்கும் போது சாதாரணமா இருந்த வீரா மாறா பத்தி கேட்ட உடனே துள்ளி குதிச்சு எழுந்து உக்காந்தான். என்ன வீரா, ஏதாவது தில்லு முள்ளு பண்ணானா அவன் அப்படின்னு பட்டு கேட்க, ஆமா அப்படின்னு அழகி சொன்னதை யோசிச்சு பார்த்தா. மாறா எப்போதும் போல அகாடமி உள்ள ஜெயா கிட்ட எதுவும் பெருசா பேசிக்க மாட்டான். அதுக்கு காரணம் பத்ரா மாஸ்டர் சுத்தி சுத்தி அங்கதான் வந்துட்டு இருப்பாரு. ஏதாவது பேச போய் அவர் உங்க அப்பா தானேன்னு ஜெயா ஆரம்பிச்சா வாயை மூட மாட்டான். அதுக்கு பயந்தே பையன் வாளை சுருட்டி அமைதியா இருப்பான். அன்னைக்குன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுக்கிற நாள் வந்துச்சு. அதுவும் பத்ரா மாஸ்டர் கையால வாங்கணும். இந்த தடவை தான் எல்லார் அப்பா அம்மாவையும் வர சொல்லி இருந்தாங்க. ஜெயா கண்ணுக்கு தெரியாம மாறா அவங்க 2 பேரையும் தள்ளி தள்ளி உட்கார வச்சான். அதுல மாறா அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. டே, நீ எங்களை பின்னாடி போய் உட்காருன்னு இப்ப நாங்க கேட் கிட்ட வந்துட்டோம், இங்க இருக்கணுமா இல்ல வீட்டுக்கு கிளம்பி போட்டுமா அப்படின்னு எரிஞ்சு விழுந்தாங்க. மாறா எங்க அம்மா பேசுறத காதுல வாங்கிக்கிட்டான். அவன் கவனம் முழுசா ஜெயா மேல தானே இருந்துச்சு. முன்னால இருந்துகிட்டு அவ பார்வை எங்கெல்லாம் போகுதோ அதுபடி இவன் அப்பா அம்மாவை ஒளிச்சு வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தா. சரியா அப்பதான் பத்ரா மாஸ்டர் உள்ள வந்தாரு. கேட்டுக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க மாறா அப்படின்னு அவரோட குரல்ல அவனுக்கு அழுகையே வந்துருச்சு. மாஸ்டர் அது அது அப்படின்னு அவனுக்கு பேச வார்த்தையே வரல. ஆனா அவரு இங்க ஏன் நிக்கிறீங்க, அங்க இடம் இருக்கு வாங்க அப்படின்னு முதல் வரிசையில மாறா அப்பா அம்மாவை உட்கார சொல்லிட்டாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ அப்படின்னு மேல பார்த்து கையை காட்டிட்டு மாறா பயத்தோட அவங்க பின்னாடி வந்து நின்னா. ஜெயா சகஜமா மாறா பக்கத்துல வந்து, ஏண்டா காலையில ஒன்னா வீட்டுல இருந்து வரலான்னு சொல்லி தானே பிளான் பண்ணிருந்தோம், ஏன் என்னை விட்டுட்டு வந்த அப்படின்னு உரிமையா சண்டை போட ஆரம்பிச்சா. ஜெயா இன்னைக்கு மாறாதான் பத்ரா மாஸ்டர் பையன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல பிளான் பண்ணியிருந்தா. அதுக்கு தான் அவனோட கிளம்பி வந்தா ஒரு கெத்தா இருக்கும், எல்லாரும் என்னன்னு கேட்கும் போது விஷயத்தை போட்டு உடைச்சிடலாம், அப்போ மாறா ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு ஏதோ யோசிச்சு வச்சிருந்தா. ஏன் ஜெயா சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு எனக்கு தெரியும், நான் எப்ப சொல்றனோ அப்பதான் அந்த ரகசியம் வெளியே வரணும், புரிஞ்சுதா அப்படின்னு அவளை மிரட்டுனான். ஜெயா மாறாவை பார்த்து முகத்தை சுழிச்சுக்கிட்டு திரும்பும் போது அவனோட உண்மையான அப்பா அம்மாவை பார்த்துட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் சித்தப்பா சித்தின்னு இவன் பொய் சொல்லியிருக்கான்.
அதனால 2-3 தடவை அவங்கள சந்திக்க வச்சு எப்படியோ அப்பா அம்மான்னு வாயில வராத அளவுக்கு ஜெயாவை சமாளிச்சு இருந்தான். அந்த பழக்க வழக்கத்துல எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஜெயா போய் அவங்க பக்கத்துல உட்காந்துட்டான். மாறா அவங்க பக்கத்திலேயே தான் இருந்தான். ஏதாவது ஏடா கூடமா 2 சைட்ல இருந்து கேள்வி வந்தா சமாளிக்கிறது மட்டும்தான் அவன் வேலை. இன்னைக்கு எந்த பிரச்சனையிலையும் மாட்டாம நான் உசுரோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா என்னடா வேண்டுதல் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்போ ஜெயா அவன் கிட்ட நின்னுட்டு இருந்தா. ஐயோ இவ்வளவு நேரம் சத்தமாவா புலம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மாறா அவன் தலையில அடிச்சுக்கிட்டா. சரி எனக்கு ஒரே ஒரு ஆசை நிறைவேற்றி வைக்கிறியா அப்படின்னு ஜெயா கேட்க, இப்ப என்ன வில்லங்கத்தை இழுத்து விட போறாளோ அப்படின்னு மாறா உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே வெளிய சொல்லு அப்படின்னு சிரிச்ச முகமா கேட்டா. ஜெயா விஷயத்த சொல்லி பர்மிஷன் வாங்க போறேன்னு ஓட மாறா தலையில கைய வச்சுக்கிட்டு அவ பின்னாடியே போனான். எபிசோட் 87. ஆகாய மலையிலிருந்து வீரா அழகிய பார்க்க வந்த சமயம் ஜெயா மாறா கதையை தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அத பட்டுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு பத்ரா மாஸ்டருக்கு வெட்டிங் ஆனிவர்சரின்னு உங்க சித்தி இப்பதான் சொன்னாங்க. ஏற்கனவே இங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏன் அதையும் சேர்த்து கிராண்டா கொண்டாட கூடாது அப்படின்னு கேட்டா. அதாவது மாறாவோட உண்மையான அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அத அவங்க சகஜமா சொல்ல ஜெயா பத்ரா மாஸ்டருக்குன்னு நினைச்சுக்கிட்டா. பல்ல கடிச்ச மாதிரி ஜெயாவை முறைச்சு பார்த்துட்டு, இது என்ன ஃபேமிலி ஃபங்க்ஷனா இங்க கொண்டாட, போய் வேலையை பாரு, நான் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமோ அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சிட்டா பறந்துட்டா ஜெயா. என்ன இன்னைக்கு சமாதி கட்டாம விட மாட்டா அப்படின்னு அவ பின்னாடியே ஓடுனா மாறா. ஜெயா நேரா வந்து நின்னது குரு மாஸ்டர் கிட்டதான். அவர்கிட்ட விஷயத்த சொல்ல, உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேட்டாரு. அவர் பையன் அப்படின்னு வாய் வரைக்கும் வந்ததை மறைச்சிட்டு மாறா அப்படின்னு சொன்னா. அவ பின்னாடி கொஞ்சம் தள்ளிதான் மாறா நின்னுட்டு இருக்கிறத நகத்தை கடிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தா. நீ போ, நான் அவன் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ஜெயாவை அனுப்பி வச்ச குரு மாஸ்டர் மாறாக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சுட்டாரு. ஜெயா மாறாக்காக வெளியே கொஞ்சம் டென்ஷனா தான் காத்துட்டு இருந்தா. மாறா வந்ததும், சாரிடா குரு மாஸ்டர் உன்னை ரொம்ப திட்டாரா அப்படின்னு பாவமா கேட்டா. உள்ள அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. பத்ரா மாஸ்டர் பத்தி இப்படி பொருள் எல்லாம் கிளப்பிட்டு இருக்க கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாரு குரு. அவ்வளவுதான், பெரிய பூகம்பம் ஒண்ணு நடக்கல. இருந்தாலும் மாறா அத சாக்கா வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ண பார்த்தான். எவ்வளவு தடவை உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் ஜெயா, இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு, இனிமே இப்படி நடந்துக்காத அப்படியே அந்த பேச்சை நிறுத்திட்டான். இப்ப ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஸ்டூடெண்டா மேடையில வந்து பத்ரா கிட்ட பெல்ட் அண்ட் சர்டிபிகேட் வாங்கிக்கணும். முதல் தடவை அங்க ஸ்டூடெண்ட்ஸ் அம்மா அப்பா பேரும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு காரணம் வீரா, அழகி, வெற்றி, மிருனா இவங்க தான். வெளியூர்ல இருந்து வந்து இங்க தங்கி இப்போ இந்த அகாடமியை பெருமைப்படுத்துற மாதிரி மேலும் மேலும் வளர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க குடும்பமும் ஒரு காரணம். பசங்களோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய தியாகம் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பொசிஷன்ல நிக்க வச்சிருக்காங்க. அதுக்காகத்தான் மாஸ்டர் இந்த வருஷத்துல இருந்து அம்மா அப்பாவையும் எல்லா போட்டியிலையும் ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கணும்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. ஆனா பாவம் மாறாக்கு மட்டும்தான் சோதனை மேல சோதனையா அமைஞ்சிட்டு வருது. அங்க அடுத்ததா மாறா பேர் தான் வரப்போகுது. என்ன வேணும்னாலும் நடக்கட்டும் அப்படின்னு ஸ்டேஜ்ல அவன் உண்மையான அப்பா அம்மாவோட போய் பத்ரா மாஸ்டர் கையால வாங்கினான். மேடையில ஏறினதுல இருந்து ஜெயா மட்டும்தான் அவன் கண்ணை தேடிச்சு. ஒரு ஓரத்துல நின்னு மாறாவை தான் வெறிக்க பார்த்துட்டு இருந்தா. எப்போதும் மாறா சின்னதா ஜெயிச்சாலே குதிக்கிறவ இன்னைக்கு சர்டிபிகேட் வாங்கும் போது எந்தவித உணர்ச்சியும் இல்லாம பாக்குறதுல இருந்தே அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அடுத்தடுத்து பசங்களும் பெல்ட், சர்டிபிகேட் கொடுத்து முடிஞ்சு ஃபங்க்ஷன் நல்லபடியா களை கட்டுச்சு. எப்படியோ மாறா ஜெயா முட்டி மோதி செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. நமக்கு அதுவா முக்கியம், மாறா எப்படி ஜெயா கிட்ட இருந்து செருப்படி வாங்க போறான்னு போய் பார்க்கலாம். இதோட 10 நாள் முடிஞ்சு போச்சு. ஜெயா மாறா பக்கம் கூட வர்றது கிடையாது. எப்போதும் பளிச்சுன்னு இருக்கிற ஜெயா முகம் இப்ப எல்லாம் தொங்கி போய் இருக்கு. அதுக்கும் மேல மாறா பைத்தியம் பிடிக்காத குறையா சுத்திட்டு இருக்கான். நல்லா பழகிட்டு இருந்த காலத்துல
மாறா சகஜமா ஜெயா வீட்டுக்கு வந்துட்டு போவான். ஆனா அவளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சதே இல்ல. ஒரு வாட்டி கூட மாறா வீட்டுக்கு வந்ததே இல்ல. எப்போ கேட்டாலும் ஏதாவது சாக்கு சொல்லி அவளை வரவிடாம தடுத்துடுவான். இதெல்லாம் நினைச்சு பார்த்து அழுதுட்டு இருந்த ஜெயா தோள் மேல ஆதரவா ஒரு கை வந்து விழுந்துச்சு. அது யாருன்னு பார்க்காமயே ஜெயாக்கு தெரிய திரும்பி அழகின்னு அப்படியே கட்டிக்கிட்டா. முதல்ல சாதாரணமா தான் கட்டிக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்த அழகி ஜெயா அணைக்கிற விதம் வேற மாதிரி இருக்கவும் பதறி போய் பார்க்க அழுது அழுது ஜெயா மயங்கி விழுந்துட்டா. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவளோட ரூம்ல அழகி ஒரு பக்கமும் ஜெயா அப்பா அம்மா ஒரு பக்கமும் நின்னுட்டு இருந்தாங்க. அவ கண் முழிச்சிட்டான்னு தெரிஞ்ச அப்புறம்தான் அவங்களுக்கு நிம்மதியா மூச்சு விடவே முடிஞ்சுது. இப்படித்தான் அழகி ஃபங்க்ஷன் முடிஞ்ச அன்னையில இருந்து சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. நாங்க கூட செகண்ட் ஸ்டேஜ் போயிட்டாலேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா அப்படின்னு ஜெயா அம்மா கவலையா சொன்னாங்க. அதுக்கு ஜெயா பதில் சொல்லல, அமைதியா தான் இருந்தா. உடனே அவ அப்பா பசங்க 2 பேரும் பேசட்டும், அவங்களுக்கு சாப்பிட ரெடி பண்ணு அப்படின்னு நாசுக்கா மனைவியை அழைச்சிட்டு கிளம்பிட்டாரு. எப்போதும் பசங்க ஒரு வயசுக்கு மேல வளர்ந்த அப்புறம் அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாத விஷயத்த கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்கன்னு அவர் நம்பினாரு. அவங்க தலை மறைஞ்சதும் அழகி ஜெயா கைய ஆதரவா பிடிச்சுக்கிட்டா. மாறா கூட இப்பெல்லாம் பேசுறது இல்லையா அப்படின்னு அழகி கேட்டா. அவனாலதான் அப்படின்னு ஆரம்பிச்ச ஜெயா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சா. இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்குன்னு அழகிக்கும் வீராக்கும் தெரியும். ஆனா மாறா இப்படி ஒரு பெரிய பொய் சொல்லி இருப்பான்னு அவளும் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம கலகலன்னு இருக்கிற ஜெயா அந்த அளவுக்கு சோர்ந்து போய் இருக்கிறதுக்கு மாறாதான் காரணம்னு தெரிஞ்சு அழகிக்கு கோவம் தான் வந்துச்சு. நீ எப்ப இருந்து இவ்வளவு முட்டாளான ஜெயா? நான் யார்கிட்டயும் ஏமாறக்கூடாதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவியே, உன் விஷயத்துல கோட்டை விட்டுட்டியா அப்படின்னு கேட்டா அழகி. என்ன பண்றது, காதல் என் கண்ணை மறைச்சிடுச்சு. அவன் அந்த அளவுக்கு நேர்த்தியா போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டான். இப்ப யோசிச்சு பார்த்தாதான் அவன் எவ்வளவு பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணி இருக்கான்னு தெரிஞ்சது அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழுதா. மாறா விளையாட்டுக்கு பண்ணி இருந்தாலும் எப்போதும் காதல் பண்றவங்களுக்கு நம்பிக்கை முக்கியம். அதுக்கும் மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இத ரெண்டுமே மாறா ஜெயாக்கு கொடுக்கல. இது வரைக்கும் அவங்க 2 பேரும் காதல சொல்லிக்கிட்டது இல்ல, ஆனா அந்த சுகமான ஃபீல அனுபவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் பண்ணினது மன்னிக்க முடியாத தப்பு தான். இங்க அழகி முடிஞ்ச வரைக்கும் ஜெயாவை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. மறுநாள் காலையில அசம்பிளி. செகண்ட் ஸ்டேஜ் பசங்களை அன்னைக்கு வேற அகாடமி காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுல எல்லாருமே கலந்துக்கணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி முடிஞ்சு எல்லாரும் கிளம்ப அழகி கிட்ட சொல்லிட்டு போலாம்னு ஜெயா அவளை தேடி வந்தா. ஆனா அவளுக்கு ஷாக் கொடுக்கற மாதிரி அழகி கூட மாறா இருந்தான். அவங்க 2 பேரும் என்ன வேணும்னாலும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு ஜெயா குரு மாஸ்டர் பக்கத்துல போய் நின்னுட்டா. அழகி மாறாக்கு கண்டிப்பா அட்வைஸ் தான் பண்ணி இருப்பான்னு ஜெயாக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு மேல நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் மாறா முகத்தை ஜென்மத்துக்கும் பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா. இந்த தடவை பசங்க கூட அப்பா அம்மாவையும் போட்டியை பார்க்க கிளம்பிட்டாங்க. ஃபங்க்ஷன் நடக்கிற அகாடமிக்கு வந்து எல்லாரும் சேர்ந்த உடனே எப்போதும் போல இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், குரூப் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ 1-on-1 ஃபைட் ஆரம்பிக்க போகுது. அவங்க அகாடமியில இருந்து கிளம்பி இங்க வர்ற வரைக்கும் மாறா ஜெயா 2 பேரும் பாத்துக்கவே இல்ல. ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் ஒன்னு கொடுத்து இருந்தாங்க. சாப்பிடுற இடத்துக்கு எல்லாரும் வர ஜெயாவும் அவளோட ஸ்டேஜ் பொண்ணு ஒருத்தி கூட நின்னுட்டு இருந்தா. அவளுக்கு கொஞ்ச தூரத்துல மாறா அப்பா அம்மா கைய பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு முதல்ல சாதாரணமா இருந்தவ மனசு கேட்காம அவங்க பக்கத்துல வந்து விசாரிச்சா. அவளை பொறுத்த வரைக்கும் மாறா மேல மட்டும்தான் கொலவெறி. அவங்க அப்பா அம்மா இதுல கொஞ்சம் கூட சம்பந்தப்படலன்னு நல்லாவே தெரியும். ஆனா முன்ன மாதிரி சகஜமா பேச முடியலனாலும் ஹெல்ப் பண்ற அளவுக்கு வரைக்கும் பேச முடிவு பண்ணா. இல்லடா ஜெயா, வரும்போது காசு எடுத்துட்டு வர மறந்துட்டோம். அதான் மாறாவை அழைச்சிட்டு வர சொல்லி ஒரு பையனை அனுப்பி வச்சிருக்கோம். இப்ப வந்துருவான் அப்படின்னு மாறா அம்மா சொன்னாங்க. அவன் வரும்போது வரட்டும், நீங்க வாங்க அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு போய் வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்தா. ஏண்டா இப்ப எல்லாம் நீ வீட்டுக்கு வர்றதே இல்ல அப்படின்னு மாறா அம்மா கேட்க ஜெயா பதில் சொல்ல முடியாம எதிரில இருந்தவன முறைச்சு பார்த்துட்டு இருந்தா. ஆமா, மாறா வந்துட்டான். எவ்வளவு நாளைக்கு அப்புறம் அவளை நேருக்கு நேரா பாக்குறான். குண்டா சப்பியா இருக்கிற பொண்ணு மெலிஞ்சு முகத்துல கலையே இல்லாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு மாறா மனசு வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு துடிச்சுது. நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு மாறா அப்பா அம்மா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஜெயாவும் வேற பக்கம் நடக்க ஆரம்பிக்க அவ கைய பிடிச்சு நிக்க வச்சா மாறா. அசிங்கப்படுத்திடுவேன், என் கைய விடுடா அப்படின்னு ஜெயா உரிமை
அவ கையில காசை திணிச்சிட்டு மாறா வேகமா முன்னாடி நடந்து போயிட்டான். ஒரு வார்த்தை சாரி கேக்குறானா பாரு அப்படின்னு ஜெயா மனசு ஏக்கமா அவனை பார்த்துச்சு. என்னதான் கோவம் இருந்தாலும் ஜெயாவால மாறாவை வெறுக்க முடியல. அன்னைக்கு அவளுக்கும் உண்மை எப்படி தெரிஞ்சதுன்னு அந்த நாளை நினைச்சு பார்த்தா, குரு மாஸ்டர் கிட்ட பேசி முடிச்சு மாறா கிளம்ப ஜெயா ரெஸ்ட் ரூம் போனா. அங்க அவங்க அகாடமியை சேர்ந்த 9th ஸ்டேஜ் பொண்ணுங்க பத்ரா மாஸ்டர் குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது அவருக்கு குழந்தை இல்ல, இங்க இருக்கிறது அவரும் அவர் ஒய்ஃப் மட்டும்தான் பேசிக்கிட்டாங்க. ஜெயாக்கு உடனே அதை நம்ப முடியல. அந்த அளவுக்கு மாறா மேல நம்பிக்கை இருந்துச்சு. அதனால குரு மாஸ்டர் கிட்ட கேட்கணும்னு முடிவு எடுத்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அவளுக்கு அவ்வளவு பெரிய அதிர்ச்சி. இப்போ அதை நினைச்சு பார்த்தாலும் எந்த அளவுக்கு கேன கிறுக்கியா இருந்திருக்கேன்னு அவளுக்கு இன்னும் மாறா மேல கோவம் தான் வந்துச்சு. இங்க குரு கவலையா பசங்க முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு. மாஸ்டர், நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு பசங்க அவரை சுத்தி நின்னுட்டு இருந்தாங்க. நீங்க இப்படி சொல்றது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா 2nd ஸ்டேஜ் பசங்க எப்படி 4th ஸ்டேஜ் பசங்க கூட போட்டி போட முடியும்? அதுக்கு உங்க அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டாரு. மாஸ்டர், காம்படிஷன் வந்தா எல்லாத்தையும் கலந்துக்கணும், ஜெயிக்கலன்னா பரவாயில்ல, உங்க பார்ட்டிசிபேஷன் முக்கியம்னு நீங்க தானே சொல்லி இருக்கீங்க அப்படின்னு பசங்க அவரை மடக்குனாங்க. அதாவது இந்த அகாடமி ஃபங்க்ஷன்ல அந்தந்த ஸ்டேஜ் நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.